19வது ஐபிஎல் சீசனானது கடந்த மார்ச் 28 முதல் தொடங்கி பரபரப்பாக நடைபெற்று வருகிறது. தொடக்கத்தில் பஞ்சாப் கிங்ஸ் அணியும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியும் மிரட்டலான தொடக்கத்தை பெற்று புள்ளிப்பட்டியலில் ஆதிக்கம் செலுத்தின. ஆனால் போக போக மற்ற அணிகள் தங்களுடைய ஃபார்மிற்கு திரும்ப புள்ளிப்பட்டியலில் பரமபத விளையாட்டு நடந்து வருகிறது. முதல் 7 போட்டிகளில் தோல்வியே இல்லாமல் மிரட்டிய பஞ்சாப் கிங்ஸ் அணி அடுத்த 5 போட்டிகளில் வரிசையாக தோற்றிருப்பதால் சென்னை சூப்பர் கிங்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகளுக்கான வாய்ப்பு பிரகாசமானது. இந்த சூழலில் நேற்று நடைபெற்ற போட்டியில் வெற்றி பெற்றால் பிளே ஆஃப் செல்வதற்கான வாய்ப்பு அதிகமாகும் என்ற நிலையில் லக்னோ அணியை எதிர்கொண்டு விளையாடியது சென்னை அணி. பரபரப்பாக நடைபெற்ற போட்டியில் முதலில் பேட்டிங் செய்தது சென்னை அணி. 20 ஓவர் முடிவில் 187 ரன்களை சேர்த்தது. 188 ரன்கள் என்ற வெற்றி இலக்குடன் விளையாடிய லக்னோ அணி 17 ஓவரிலேயே இலக்கை எட்டி 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் பிரமாண்ட வெற்றியை பதிவு செய்தது. லக்னோ உடனான இந்த தோல்வியால் 12 போட்டியில் 6 வெற்றிகளை மட்டுமே பெற்றிருக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி கடைசி 2 போட்டிகளில் கட்டாயம் வெற்றி பெற வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. சிஎஸ்கே அணிக்கு இன்னும் 2 லீக் போட்டிகள் எஸ்ஆர்எச் மற்றும் ஜிடி அணிகளுக்கு எதிராக மீதமுள்ளன. பிளே ஆஃப் பந்தயத்தில் நீடிக்க இந்த 2 போட்டிகளிலும் சென்னை அணி நிச்சயம் வென்றாக வேண்டும். இதன் மூலம் 16 புள்ளிகளை எட்ட முடியும். 16 புள்ளிகள் பெற்றாலும் ஆர்சிபி மற்றும் ஜிடி ஏற்கனவே 16 புள்ளிகளுடன் வலுவான ரன் ரேட்டில் முன்னிலையில் உள்ளனர். எஸ்ஆர்ஹெச் 14 புள்ளிகளுடன் இருக்கிறது. எனவே மீதமுள்ள போட்டிகளில் சென்னை அணி மிகப்பெரிய ரன் ரேட் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவது அவசியம். குறிப்பாக நேற்றைய தோல்வியால் சரிந்த ரன் ரேட்டை மீட்க வேண்டும். சிஎஸ்கே 16 புள்ளிகளை பெற்றாலும் பஞ்சாப் மற்றும் ராஜஸ்தான் ஆகிய அணிகள் தங்களின் மீதமுள்ள போட்டிகளில் தோற்க வேண்டும் அல்லது புள்ளிப்பட்டியலில் சென்னைக்கு பின்னால் செல்ல வேண்டும். எஸ்ஆர்ஹெச் அணி ஆர்சிபியிடம் தோற்று சென்னைக்கு எதிரான போட்டியிலும் தோற்றால் சிஎஸ்கே விற்கான வழி எளிதாகும். ஒருவேளை சென்னை அணி மீதமுள்ள 2 போட்டிகளில் ஒன்றில் தோற்று 14 புள்ளிகளுடன் முடித்தால் பிளே ஆஃப் கனவு முற்றிலும் கலைந்துவிடும்.